குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் 5th யூனிட் போயிடலாம். 5th யூனிட்டில் எது சார் 2 மார்க்கு, எது சார் 3 மார்க், அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ 5th யூனிட்டில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 5th யூனிட்டில் எதெல்லாம் 2 மார்க். 5th யூனிட்டுங்கிறதே பெரிய யூனிட் தான். எக்ஸசைஸ் 5.2 கொஸ்டின் நம்பர் 1, சப்ஸ்டியூஷன் நம்பர் 1. ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் 5.1 question number 1, question number 11, question number 8, 5. Okay, அடுத்தது exercise 5.3 question number 5. இதெல்லாம் exercise sum. இப்போ example sumன்னு பார்த்தீங்கன்னா எது சார் கேட்பான், எதெல்லாம் சார் எக்ஸாம்பிள் அப்படின்னா 5.16, ஓகே, 5.31, 5.22, 5.24, 5.14, 5.15, 5.12, 5.9, ஓகே, அடுத்தது 5.5, ஓகே, அடுத்தது 5.24, 5.1. இதெல்லாம் சார் 2 மார்க். ஓகே, அடுத்தது இதில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ். ஏன்னா இது சாப்டரே பெரிய சாப்டரு. இது மாதிரி சாப்டரில் தான் சார் நம்ம அனலைஸ் பண்ணி எது 2 மார்க்கு எது 3 மார்க் அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணி படிச்சுக்கணும். ஓகே, அடுத்தது 3 மார்க் போயிடலாம். எதெல்லாம் சார் 3 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1 கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 11ல் செகண்ட் சப்ஸ்டியூஷன். ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் 5.2, எக்ஸசைஸ் 5.2ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ல் ஃபஸ்ட்டில் 4th, செகண்டில் ஃபஸ்ட்டு, செகண்டில் 3rd, ஃபஸ்ட்டில் 4th. ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் 5.4ல் 7,8, 7,8. அடுத்தது எக்ஸாம்பிள். இதெல்லாம் சார் எக்ஸாம்பிள் 5.32, 5.33, 5.18, okay, 5.29, 5.32, 5.3, 4.5. ஓகே, அடுத்தது 5.25, 4.5 கிடையாது, 5.25, 5.31, 5.16. இதெல்லாம் 3 மார்க்கு சார். ஓகே, 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க். ஏன்னா இது மாதிரி சாப்டர்லாம் பெரிய சாப்டர். இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதில் வந்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கும் பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 5th யூனிட்னாவே 5 மார்க்னா 5.5 தான். ஓகே, அதில் எதெல்லாம் சார் 5 மார்க்கு. ஓகே, அப்போ எக்ஸசைஸ் 5.5, எக்ஸசைஸ் 5.5ல் 7, 9, 8, 2, 3, 5, 6, 1, 4. ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் 5.4ல் ஆல்ரெடி நான் சொன்ன சம் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் 5.2 4th, 4th, 5th, 8th, 8th, 6. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேரபோலா, எலிப்ஸு, ஹைப்பர்போலா, அதில் வந்து நம்ம வந்து சென்டர் ஃபோக்கை வெட்டிசஸ் கண்டுபிடிக்க வேண்டிய சம். எக்ஸசைஸ் 5.1ல் 6. ஓகே, ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வைஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா 5.39, ஓகே, 5.40, 5.10, 5.23. ஸோ அப்போ இது எல்லாமே 5 மார்க்ஸ். ஓகே, இது வந்து மிகப்பெரிய சாப்டரு. பட் இருந்தாலும் இதுலேயும் சம் இம்பார்ட்டன்ட் இல்லாமல் 2 மார்க் எது, 3 மார்க் எது, 5 மார்க் எதுன்னு நான் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அப்போ இந்த யூனிட்டை கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.